உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்ட நிறைவேற்ற மற்றவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இணைத்துக் கொண்டு நினைத்ததை முடிக்க வேண்டும். அதாவது ஆசைப்பட வேண்டும், ஆசைப்பட்டவுடன் அரவணைக்க வேண்டும், அதன் பிறகு நினைத்ததை முடிக்க வேண்டும். இது ஒரு முதலமைச்சர் ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய அறிஞர், ஆமா, அவர் உதித்த முத்தான வார்த்தைகள். அவரும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் நல்ல தொடர்பு இருக்கிறது என்று நான். அதாவது இப்ப அவர் தான் நாட்டுடைய பிரதமர். அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்தார். அப்பவே அண்ணலும் நோக்கிலால் அவளும் நோக்கினார். கள்ள உறவு அப்படின்னு யாருக்கு? தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் குஜராத்துடைய முதலமைச்சர் இன்றைய பிரதம மந்திரிக்கும் கள்ள உறவு. அதாவது ஒரு பொது வெளியில நீங்க ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க. அந்த மாண்போட இன்னொரு அமைச்சரை பேசுறது தானே கரெக்டா இருக்கும். உங்களை இப்படி தரக்குறைவா பால்டாயில் உதயநிதினு போன இதுல எல்லாம் பேசினாங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் பால்டாயில் உதயநிதினு சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திமுக தொண்டர்கள் விட்டுருவாங்களா? அப்ப தமிழகம் ஸ்தம்பிக்கலையா? தமிழகத்துல ஒரு பொதுமக்கள் உதயநிதிக்காக வெளியே என் தலைவர், எங்க எதிர்கட்சி, தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் கைதுக்கு ஒரு பொதுமக்களா நான் வெளியே குரல் கொடுத்தேன்னு சொல்லுங்க. திமுக காரங்க கதறினாங்கன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். இன்னைக்கு நிர்மல்குமார் அழகா சொல்றாரு, இவர் பேசுனதை ஏற்று அப்படியே போடுங்க, திமுக வீட்டுல இருக்கிற அத்தனை பெண்கள்கிட்டையும் காட்டுங்க, அவங்க ஒத்துப்பாங்களான்னு கேட்கிறாரு. இதுல யோசிச்சு பாருங்க, இது எந்த மாதிரியான ஒரு சிக்னலை இவங்க பாஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நேற்று காவேரிக்காக மாபெரும் போராட்டத்தை நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க கூட்டமா கூடி அங்க கருத்துக்கள் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலயும் மறியல் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், உருவபொம்மை எரிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அப்படின்னா அப்போ இவ்வளவு தொண்டர்கள் இவ்வளவு வைப்ரண்டா உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா இது ஏன் நீங்க காவேரிக்கு பண்ணல? தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக உங்களுடைய இழி சொற்களையும் பழி சொற்களையும் சுமந்து அந்த பெண் சமூகம் இருக்குல்ல, இப்பெல்லாம் மாத சங்கம்லாம் போராட வராது, இதுக்கெல்லாம் வராது. விஜய் சிம்பு ஏதோ ஒரு டம்மி லிரிக்ஸ் போட்டு ஏதோ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு திமுக மாத சங்கம்ன்ற போர்வையில வந்த திமுக தான் அது. மாத சங்கமே கொதிச்சு போய் எழுந்திரிச்சு வந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் மாத சங்கம் வராது, படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடை பத்தி நாங்க பேசுறோம், எங்களுடைய சொந்த மாநிலம். கடந்த 5 ஆண்டுகளாக இங்க ஒரு காட்டாட்சி நடந்தது. இந்த காட்டாட்சி தொடர்பாக குரல் கொடுத்தது யாரு? இந்த காட்டாட்சியில கருத்து சுதந்திரம் காலை வச்சு கழுத்தை நெரிக்கப்பட்ட போது இங்க குரல் கொடுத்தவங்க எத்தனை பேர்? யாருமே இங்க கொடுக்கல. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அதிரடி விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன். நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு அப்படிங்கிறது உதயநிதி அவர்களுடைய கைது இல்ல விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோடைய கோணங்கள் என்ன? ஒன்று, அவருடைய பேச்சு அது பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம். இன்னொன்று, அரசியல் பழிவாங்கல், விஜய் அந்த ஆயத்தை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கூறு. இது எல்லாத்தையுமே கடந்து இப்போ போராட்டம் அது இது நிறைய போயிட்டு இருக்கு. உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட், உங்களால் வீட்டிலேருந்து வர முடிஞ்சா? ஏன்னா நிறைய ஊடகங்கள்ல தமிழகம் ஸ்தம்பித்தது, தலைநகர் குலுங்கியதுன்னு போடுறாங்க. உங்களால வர முடிஞ்சா? ஏதாவது எர்த்குவேக் ஏதாவது ஆச்சா? உதயநிதி அவர்களுடைய கைது, உதயநிதி கைதுக்கும் தமிழகம் ஏன் ஸ்தம்பிக்கணும் சொல்லுங்க. வந்தேன், ஒரே கூட்டமாக தான் இருந்தது. எங்க சார்? நம்மளுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க.
சரி அப்படி இந்த பக்கம் டி நகர் வந்தா அங்கேயும் ஒரே கூட்டமாக தான் இருக்குது. டி நகர் எப்பயும் கூட்டமாக தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆடி அவங்க பாத்திரம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆடி மாசம் வேற. ஆடி மாசம் வேற. அடுத்து பக்கத்துல இப்படி சாப்பாடு போட்டதும் சாப்பாடு ஹோட்டல்லையும் பயங்கர கூட்டமா இருக்குது. என்னடானா அவங்கவுங்க ஜாலியா சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. வேற என்ன வேலை இருக்கு? என்ன ஸ்தம்பிக்கணும்? ஏதோ 4 திமுக காரங்க அங்கங்க கத்துறாங்க. அங்கங்க கத்தி போலீஸை வந்து போலீஸுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. அந்த எதிராக கோஷம் போட்டாங்க. இல்லை உதயநிதி அவர்கள் கைது அப்போ வந்து தள்ளுறது தள்ளுமுள்ளு இதெல்லாம் ஏன் தள்ளுமுள்ளு பண்றாங்கன்னா அவங்க நிர்வாகத்துல மேல வரணுன்றதுக்காக பண்றாங்க. 4-5 பேர் அடியும் பட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் கதறாங்கல்ல, அந்த வீடியோவும் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அப்ப தமிழ் போலீஸ் அராஜகம் மொழி அப்படின்ட்டு. அப்ப தமிழகம் ஸ்தம்பிக்கலையா? தமிழகத்துல ஒரு பொதுமக்கள் உதயநிதிக்காக வெளியே வந்து என் தலைவர் எங்க எதிர்கட்சி தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் கைதுக்கு ஒரு பொதுமக்களா நான் வெளியே வந்து குரல் கொடுத்தேன்னு சொல்லுங்க. திமுக காரங்க கதறினாங்கன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். ஒரே ஒரு பொதுமக்கள் கதறினான்னு சொல்லுங்க, ஒத்துக்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டமா இவரு கைது பண்றதுக்கு? இல்ல குடிநீர் பிரச்சனை, காவிரி குடிநீர் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது. இந்த காவிரிக்காக பொதுமக்கள் வந்து போராடுறாங்க, விவசாயிகள் வந்து போராடினாங்க. காவிரிக்காக போராடிய உதயநிதியை கைது செய்த எந்த விவசாயியாவது வந்து உதயநிதி கைதுக்கு வந்து போராடினாங்களா இன்னைக்கு? இல்ல. ஏன்னா அவர் மேல தப்பு இருக்குன்னு எல்லாம் அந்த பொதுமக்களுக்கு தெரியும். இப்போ இந்த விவகாரத்தை பத்தி பேசுவோம். தஞ்சையில பனகல் மாளிகைக்கு அருகில நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டம் தான் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துடைய ட்ரிகர் பாயிண்ட். இந்த அரெஸ்ட், இந்த கூட்டு போறது, இதோட ட்ரிகர் பாயிண்ட் தான் அங்கதான். அங்க வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல உதயநிதி பேசுறாரு. பேசும்போது அங்க ஏற்படக்கூடிய விஷயங்கள், அவர் சொன்ன கருத்து தான் இப்போ இவ்வளவு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. 9 பிரிவுகள்ல வழக்கும் பதிஞ்சிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பேச்சு மட்டும் எடுத்து பார்ப்போம். அந்த பேச்சுல நீங்க என்ன பாக்குறீங்க? இது எதெல்லாம் அவர் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறது அப்படின்னா, இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற ஒரு 4-5 அமைச்சர்களை அவர் வந்து சொல்றாரு. போதை மருந்து அமைச்சர்ன்றார். போதை மருந்து அமைச்சர்னா இவர் எந்த அமைச்சர் மேல இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்? போதை மருந்து யூஸ் பண்ணாருன்னு இல்ல அந்த போதை மருந்து அமைச்சர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரா? யூஸ் பண்ணதுக்காவது கைது செய்யப்பட்டிருக்காரா? இல்ல இவர் போய் ஏதாவது வழக்க பதிஞ்சு வச்சிருக்காரா? இல்ல. அப்ப எப்படி போதை மருந்து அமைச்சர்ன்றார்? கள்ளலாட்ரி அமைச்சர்ன்றார். யார் கள்ளலாட்ரி அமைச்சர்? ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா லாட்ரி வித்தாரா? அவங்க மாமனார் வித்தாரா? மார்ட்டின் தானே. அந்த மார்ட்டின் வந்து யாருடைய நெருக்கமானவர்? கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு குடும்பமா வாழையடி வாழையா கருணாநிதி அவர்களுக்கு இணக்கமானவர்னு ஊருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும், தமிழகத்துக்கும் தெரியும். அந்த லாட்ரி மார்ட்டினுடைய பார்ட்டி ஃபண்டு எவ்வளவு வருதுன்னு சொல்லி நமக்கும் தெரியும். அப்ப கள்ள லாட்ரியில வித்த பார்ட்டி ஃபண்டு உங்க கட்சிக்கு ஓகே தானே? கரெக்டா? அப்ப இந்த அமைச்சரையும் வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க? மாண்புமிகு அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சராக இருக்காரு. அப்புறம் இன்னொரு அமைச்சர் என்ன சொன்னாரு? பிளாக் டிக்கெட்ல வித்தார் அப்படின்னாரு. அவர் ஒன்றும் அடுத்த பொம்பளைய வந்து கெடுக்கலையே, ஊரா வீட்டு சொத்தையெல்லாம் கொள்ளடிக்கலையே. அவர் பிளாக் டிக்கெட் வித்தாரு. அவர் கேஸ் வச்சிருந்தா கூட இருந்திருக்கலாம். அதை நீங்க பாத்தீங்களா? இல்ல அவர் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? டிக்கெட் வித்தாரு, ரசிகர் மன்றத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்கலாம். அதுக்காக மாண்புமிகு ஒரு கலவரத்தை தூண்டுதல்னு போட்டுருக்காங்க பாருங்க கேஸ். உண்மையா போட்டிருக்கிறாங்க. தாவேகா தொண்டர்களை இவங்க வந்து என்ன பண்றாருன்னா, பேச்சுவாக்கில் இந்த மாதிரி பேசி அவர் வந்து ஒரு கலவரத்தை தூண்ட வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். உண்மையாதான் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொது வெளியில நீங்க வந்து ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. அந்த மாண்போட இன்னொரு அமைச்சரை பேசுறது தானே கரெக்டா இருக்கும். உங்களை இப்படி தரக்குறைவா பால்டாயில் உதயநிதினு போன இதுல எல்லாம் பேசினாங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் பால்டாயில் உதயநிதினு சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திமுக தொண்டர்கள் விட்டுருவாங்களா? காவிரி தண்ணிக்காக பால்டாயில் குச்சிங்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்குது. சரியா? இப்படி தரக்குறைவா ஒரு எதிர்கட்சி அமைச்சர், நம்ம அதை வந்து மாண்புமிகு பர்சன் தான் உதயநிதி இருக்காரு, அதை நம்ம 2 பேரும் அதை வந்து ஒத்துக்க போறது கிடையாது. ஆனா மாண்புமிகு பர்சன் இருக்கிற நீங்க வந்து இப்படி பேசலாமா? ஒரு கொச்சையா சூப்பரா ஒரு பதிவு போட்டிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். திருக்குறளை மாதிரி நச்சு இருந்தது. இந்த வைகை, கன்னியாகுமரி இதெல்லாம் சுத்தம் பண்றாங்கல்ல,
வீத லீடர்ஸ் தான் இந்த வாட்டி இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதை விட வைகையோட மாசு ஒன்று இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அதோட இந்த பேச்சை கேட்டேன் அப்படின்னு அப்படி புல் ஸ்டாப் வச்சிருக்காரு. அப்போ எந்த அளவு மாசுபடுந்த பேச்சா இருக்கும் அப்படின்றத அவர் மட்டும் இல்லை, திருமாவளவன் முதற்கொண்டு முன்னால் இவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான், கம்யூனிஸ்டுகள் தலைவர்கள் வரைக்கும், அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் யார் கண்டிக்கல உங்களை இந்த பேச்சுக்கு? நக்கல் நையாண்டி. அது மட்டுமா? அதாவது கூட்டத்தில் எவ்வளோ 2 பேர் வந்து த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்க, அங்கே மட்டும் தண்ணி வந்தால் போதும் அப்படின்ட்டு நிறுத்துறீங்களே. உங்கள் வீட்டு பெண்கள் பேரை சொல்லும்போது இதே மாதிரி இன்னொருத்த வந்து இப்படி சொல்லி இருந்தா விட்டுருவீங்களா? சும்மா இருப்பீங்களா? எங்கேருந்து வருது இந்த நக்கல் நையாண்டி அப்படின்னா? பரம்பரையா வருது. இதே நம்ம அந்த எலும்பை உடைப்பன் மார்க்கண்டியன் பேசினார்ல, அப்போவே நம்ம வந்து பல கோடிட்டு காட்டணும். தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து கள்ள உறவுனாரா பிஜேபிக்கும் யாருக்கு? அம்மையாருக்கும் ஒரு முதுகெலும்பு உள்ள அரசாங்கம்னு காட்டியிருக்கு. இந்த போன தடவை எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிச்சு, இந்த தடவை எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. நாளைக்கு இவங்க 2 பேரும் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதுனால கைது ஜாமீனோட போகுது. இந்த தெருப்பொறிக்கு மாதிரி பேசுவாங்கல்ல, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சாதிக்கு அப்புறம் இன்னொரு 4-5 பேர்ல இந்த ரோட்டில் இனிமே வந்து எந்த பொது மேடையிலையும் பெண்களை இழிவாக பேசினா முட்டிக்கு முட்டி. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஜெட்டியோட உட்காரப்பன்னு சொன்னது தானே, அவர் மாத்திரம் ஜெட்டியோட உட்காரப்பன்னு பேசலாமா அப்படின்னா? நீ வந்து பொண்ணை தரக்குறைவா பேசுவ, ஊர் உலகத்தில் இருக்கிற உங்க வீட்டில் பெண்கள்லாம் இல்லையா? நீ நிர்மல்குமார் அழகா சொல்றாரு, இவர் பேசுனதை ஏற்று அப்படியே வந்து போடுங்க, திமுக வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்கள்கிட்டையும் காட்டுங்க, அவங்க ஒத்துப்பாங்களான்னு கேட்குறாரு. ஒரு அமைச்சருக்கு ஒரு எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறீங்க. அப்புறம் வந்து தமிழகம் ஸ்தம்பிக்குது அப்படின்னா, தமிழகம் உனக்காக எங்கே ஸ்தம்பிச்சுது? நீ வந்து போகிற உன் பின்னாடி ஒரு பட்டாளம் இருக்குதுல்ல, இந்த திமுக காரன், அவன் மாத்திரம் ஒரு 4 எதிர்கட்சி இதை வந்து இது பண்ணுறான். டிவிகாரன் என்ன பண்ணான்? ஸ்வீட்டு கொடுக்குறான். பொதுமக்களுக்கு என்ன வந்து அவன் அன்றாட வாழ்க்கையை பார்த்து அவன் ஓடினாதான் அவனுக்கு சோறு. சும்மா போற வரவனை வந்து ரோட்டில் மறியல் பண்ணி அடுத்த பொதுமக்களுக்கு வந்து அவதூறு படம் அத்தனை பேர் மேலேயும் இன்னைக்கு கேஸ் வாங்கியிருக்குது திமுக காரன். இந்த 200 ரூபாய்க்கு கூவிட்டு என்ன பண்ணுறீங்க? பாவம் அவன் கேஸாக வாங்கினுக்கிறான். நீ என்ன பண்ணீங்க? ஜாலியாக உட்காந்து. இதில் வேற அமைச்சர் நேரு வந்துட்டாரு, சேகர் பாபு ஓடி வராரு, மா சுப்பிரமணியன் வீட்டில் வாசலில் வந்து நிற்கிறாரு. போன இதில் சுகாதாரத்துறையில் வந்து எத்தனை அவலம் நடந்தது. அந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் இறந்து போச்சு, அன்னைக்கு ஓடனியா நீ? ஒரு பொண்ணுக்கு மூக்கு இருந்து போய் பிளாஸ்டிக் சர்ஜரி இதுவாச்சு, அன்னைக்கு நீ ஓடனியா? எத்தனை கோயிலுக்கு நிலம் சொத்து வந்து இதுவாச்சு, அன்னைக்கு இந்த சேகர் பாபு ஓடினாரா? எங்க வந்தீங்க? இன்னைக்கு வந்து ஓடி போய் உதயநிதிக்காக நிக்கிறீங்க. எதுக்கு நிக்கிறீங்க? கொத்தாடிமன் காட்டுறீங்க. இதுல என்னோட இது என்னன்னா, அடிப்படையா இதுல ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். மொதல் விஷயம் இந்த பேச்சு அப்படிங்கிறது. இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து நீங்களே சொன்ன மாதிரி திமுகக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. தீப்பொறி ஆறுமுகம், நன்னிலம் நடராஜன், வெற்றி கொண்டான் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சொல்றீங்க. ஆமா, இவங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்களும் தான். இது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இவங்களோட பேச்சு அப்படிங்கிறது வந்து ஏ சர்டிபிகேட் பேச்சு. அதாவது வந்து குடும்பத்தோடு ஒரு பேச்சை வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்போ பழைய ட்ரெடிஷன்லாம் காமராஜர் காலத்துல அதெல்லாம் அரசியல் கூட்டங்கள்னா நல்ல நல்ல தகவல்கள் இருக்கும், உலக செய்திகள் இருக்கும், ரஷ்யா பத்தி பேசுவாங்க, சமூக நல்லிணக்கம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து குடும்பமா போய் தலைவர்களுடைய பேச்சை கேட்ட காலம் அப்படிங்கிறது ஒரு காலம் தமிழகத்தில் இருந்திருக்கிறது. ஆனா அந்த காலத்தை அடித்து நொறுக்கி அதை வந்து ஒரு ஆபாச கூடமாக ஒரு 6 மணிக்கு மேல இல்ல பெண்கள் பார்க்க முடியாத இடத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக 6 மணிக்கு மேல பெண்கள் வராத நடமாட 12 மணி வரைக்கும் நடமாடலாம் பாரதி சொல்லி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 6 மணிக்கு மேலனா இந்த இருட்டுல இந்த விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும்போது, ஸோ வந்து இப்போ இவங்க அந்த கல்ச்சரை வந்து ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இவங்க தான். கொலாப்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்மிடம் நிறைய அரசியல் தலைவர்கள் பகிர்ந்துருக்கிறாங்க. நான் வந்து இப்போ பேச போறேன், இந்த கூட்டத்தில் இருக்க பெண்கள்லாம் வந்து ஒரு வெளியே போயிருங்க, வெளில போயிட்டு தலைவர் வந்தோன்னே வாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லி தான் பேச்சையே ஆரம்பிப்பாங்க. அப்பன்னா அந்த பேச்சு எத்தகைய ஒரு ஆபாச தன்மை கொண்ட ஒரு பேச்சாக வந்து இருக்கும்.
பெண்களை கொச்சைப்படுத்துவது, அவர்களுடைய உறுப்பு சார்ந்து கேலி செய்வது, அவர்களை வந்து அவர்களுடைய ஆடை சார்ந்து கேலி செய்வது, அவர்களை வந்து அவங்க பொலிட்டிக்கல் எனிமியா யாரை நினைக்கிறாங்களோ அவங்களோட ஒப்பிட்டு அவங்களை அந்த கேரக்டர் அசாசினேட் பண்றது, இதை தொடர்ச்சியாக திமுக ஒரு ட்ரெடிஷனாக வந்து பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. நாம பத்திரிகையாளர் தான், ஒரு கழுகு பார்வையா நம்ம பார்க்குறோம், நம்ம இதை வைக்கிறோம். ஏன் உதயநிதியோட பேச்சு எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறதுனால. ஏன்னா நீங்க எப்பவுமே பாருங்க, ஒரு எவ்வளோ பெரிய மோசமான விஷயமா இருந்தாலும் அந்த மோசமான விஷயம் எப்போ நார்மலைஸ் ஆகுதோ அதை பேசக்கூடியவர்களுக்கான பயம் அப்படிங்கிறது இல்லாம போகும். கிட்டத்தட்ட இங்க வந்து அதுதான் வந்து நடந்திருக்கு. இல்ல தானே ஜெயலலிதா கருணாநிதி அவர்களுக்கே இல்லையேன்ற அதுதான் சொல்றேன். இது அந்த கேளுங்க. ஒரே ஒரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இது நான் போட்டுறேன். இது கலைஞர் கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்ட நிறைவேற்ற மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களையும் இணைத்துக் கொண்டு நினைத்ததை முடிக்க வேண்டும். அதாவது ஆசைப்பட வேண்டும், ஆசைப்பட்டவுடன் வந்து அரவணைக்க வேண்டும், அதன் பிறகு நினைத்ததை முடிக்க வேண்டும். இது வந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர், ஆமா, அவர் வந்து உதித்த முத்தான வார்த்தைகள். நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து தலைவர் லெவல்ல இருக்கக்கூடியவருடைய பேச்சு. ஆனா இந்த பேச்சுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருப்பார், அது கேளுங்களேன். பாரதிய ஸ்டாலின் ஜனதா அவர்கள் கட்சியை விமர்சிக்க தயாராக அல்ல, அதேபோல் பாரத பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது மோடி, அவரை பற்றி ஏன் விமர்சிக்க தயங்குகிறீர்கள்? என்ன காரணம்? ஒரே காரணம், ஏற்கனவே குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 3 நாட்கள். அதாவது இப்ப அவர் தான் நாட்டுடைய பிரதமர். அப்போ வந்து அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்பவே வந்து அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். கள்ள உறவு அப்படின்னு வந்து யாருக்கு? தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் குஜராத்துடைய முதலமைச்சர் இன்றைய பிரதம மந்திரிக்கும் கள்ள உறவு அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, பொதுப்படையாக பொது மேடைகளில் இந்த மாதிரியான இரட்டை அர்த்தங்கள், இந்த ஆபாசங்களை பேசுவது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு ட்ரெடிஷனாக இருந்தது. இது அந்த தலைவர்கள் பேச பேச கீழே இருக்கவங்களாம் அதை பார்க்க அவர்களுக்கும் அது இயல்பாகவே வந்து ஒட்டி கொண்டு அது தொடர்கதையாகி வருகிறது. இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? உதயநிதி அவர்களுடைய பேச்சு. உதயநிதி அவர்கள் சும்மா இருந்திருக்காரா அப்படின்னா கடந்த காலங்கள்ல இல்ல. அவர் ஹேபிச்சுவலாவே இந்த மாதிரியான பேசக்கூடியவர், அஃபெண்டர் நான் சொல்ல, ஹேபிச்சுவலாவே அவர் இதை செய்யக்கூடியவராக, இந்த மாதிரி பேசக்கூடியவர் இருக்கார். ஒரு வாட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் நமிதா போஸ்டையும் போட்டு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த திரை உலகில் கவர்ச்சிக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த புகைப்படத்தை போட்டு வெளியிட்டார். இதுவே ரொம்ப ஒரு ரசக்குறைவா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அப்படிங்கிற போது அவர்களே வேற ஒரு நடிகையோட ஒப்பிட்டு இந்த மாதிரி போடுறது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு அப்பவே நம்ம கேள்வி வந்தது. அதன் பிறகு அதுக்கு அப்படியே பார்த்தோம்னா எடப்பாடி, சசிகலா 2 பேரையும் வச்சு ஒரு விமர்சனம் வச்சார். அதாவது காலுக்கு அடியில புகுந்துருவாரு எடப்பாடி பழனிசாமி வந்து அப்போ ஒரு முதலமைச்சர். ஸோ வந்து காலுக்கு நடுவுல பூருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதே உதயநிதி தான் வந்து சொன்னார். அப்பவே கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. ஆனா அப்பவும் வந்து அவர் அந்த பேச்சு, அந்த சம்பந்தமான பேச்சை நிறுத்தினாரா, அங்க வந்து உணர்ந்தாரா, இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது சொல்லிருக்கிறாங்க. அதுதான் ஒரு முதலமைச்சரை சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ வந்திருக்கக்கூடிய பேச்சும் அதோட ஒரு நீட்சியாகத்தான் வந்திருக்கிறது. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரசக்குறைவான, முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இரட்டை அர்த்தத்தை வந்து பயன்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா, அதுவும் அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் முன்னாடி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இதுல இன்னைக்கு கோர்ட்ல நிறைய விஷயங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நானும் சில வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கு நிற்காது நீதிமன்றத்துல. ஏன்னா வந்து நீதிமன்றத்துல எப்பவுமே வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இவருடைய பேச்சு அப்படிங்கிறது, இப்போ அவரு தண்ணீர்னு சொல்றாரு இல்லையா,
தண்ணீர் நீங்க அந்த தண்ணீர் எடுத்துக்கிறீங்க, கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர்னு எடுத்துக்கோங்க, இல்ல வீட்டுக்கு வந்து கொலா பைப்ல கொடுக்கக்கூடிய கனெக்ஷன்ல வரக்கூடிய தண்ணின்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து இவங்க வந்து தப்பிக்கலாம். ஆனா மக்கள் மன்றத்துல இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு கண்டனம் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒட்டுமொத்த சமூகத்திலுமே எவ்வளவு பேர் கண்டனம் பேசியிருக்காங்க. இருக்கு. மக்கள்கிட்டயும் நம்ம விசாரிச்சோம், மக்களும் கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தி பேசுறதும் இருக்கட்டும், அமைச்சர்களை இழிவுபடுத்தி பேசுறதையும் சேர்த்து தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதாவது இதுல வந்து இவர் என்ன அப்படின்னா ஒரு பொதுக்கு அமைதிக்கு குந்தகம் விளை வச்சுட்டாருன்னா, பொது அமைதிக்கு குந்தகம் விளை வச்ச மாதிரி தான் 4 அமைச்சர்களை எதிர்த்து பேசுனீங்க. உங்க அப்பா வந்து முதலமைச்சரா இருந்து அவர் மேல எத்தனை பேர் வந்து சாதாரண ஒரு சமூக பதிவுகளுக்கெல்லாம் நீங்க வந்து எவ்வளவு கைதுகள் பண்ணாங்க. ஃபெலிக்ஸ் ஹெரால்ட கைது பண்ணாங்க. அவர் வந்து என்ன இதுவா பேசினாரு, அவர் ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய தர்மத்தை செஞ்சார், அவரை கைது பண்ணீங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்க. மோகன்ஜி சத்திரியன் அவர் என்ன பண்ணாரு, அவர் தன்னோட கருத்து, அதாவது தன்னோட கருத்து சுதந்திரமே இல்லாம தானே இருந்தது. நீங்களாம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசலாமா? இன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்க, அடக்குமுறை பண்றாங்க, ஜனநாயக விரோதம் இது. 12 மணிக்கெல்லாம் நைட் எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க? மாரிதாஸ் வீடியோ போட்டுனே இருந்தார். அவரை சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அங்க போயிடா உடனே நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு கேஸ் நடத்துறீங்களான்னு கூப்பிட்டு வச்சுது. எல்லா பத்திரிகையாளர்களும் அதான் பண்ணிச்சு. சரி, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்களே, உங்க ஆளுங்களாலேயே ஏதாவது எடுத்தீங்களா? அதுவும் எடுக்கல. இன்னைக்கு தாவாக்கால தவறு நடக்கலன்னு நம்ம சொல்லல, தவறு நடந்தாலும் அந்த தாவாக்கா பிரமுகர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னு நம்ம பேப்பர்ல படிக்கிறோமா இல்லையா? போலீஸ் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? நடவடிக்கை எடுக்காமையா இருக்கு? நீங்க ஒரு டிஎம்கே கார மேல நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு நீங்க எங்கன்னா போட்டிருக்கீங்களா? அதுவும் போராட வெடிந்தது. இந்த நேரத்துல தான் நம்ம வந்து முதலமைச்சர் விஜயோடைய இந்த ஆக்ஷன் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளா ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதாகட்டும், அப்புறம் வந்து சில பேர் மீது வழக்கு போடப்பட்டது, இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து டிஎம்கேல உருவாச்சு, அவங்க மேல வழக்கு போட்டாங்க, அப்புறம் நீதிமன்றம் விடுவித்தது. இந்த எல்லாத்துக்கு மேலேயும் உச்சபட்சமா இப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. பொலிட்டிக்கலா பார்க்கும்போது விஜய் இந்த முடிவை எடுத்ததுக்கு பல காரணங்கள் வந்து இருக்கு. அது வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. அதோடைய சமூக தாக்கங்களும் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. முதல் விஷயம், விஜய் அவர்கள் இன்று ஒரு விஸ்வரூபம் எடுத்து 35% வாங்கி ஒரு தலைவராக அவர் அமர்ந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பெண்களுடைய வாக்கு. பெண்கள் வந்து அணியணியா விஜய் அவர்கள் பின்னால் திரண்டார்கள். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் போட்ட முதல் கையெழுத்து 2 கையெழுத்துன்னு சொல்லலாம். சிங்கப்பெண் படையும் சொல்லலாம். அப்புறம் டாஸ்மாக் இந்த 700 கடைகள் ஒழிக்கப்படும் இல்லையா, இது ரெண்டுமே வந்து பெண்களுக்காக தான். பெண்கள் விமன் ஃபோக்கஸ்டு தான் வந்து அவர் வந்து செஞ்சார். அதே மாதிரி அவருடைய அமைச்சர்களும் பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பெண்கள் ஃபோக்கஸ்டா சென்சிட்டிவா வந்து உமன் சென்சிட்டிவ் லீடரா விஜய் வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அப்படியே குரூம் பண்ணிட்டே வரார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கட்சியை ஆரம்பித்த பிறகு பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நபர் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஆமா விபச்சாரிகள் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து பயங்கர உச்சத்துக்கே போயிட்டாரு, கோர்ட்டுக்கு போயிட்டு நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய் அந்த பொன்ராஜ் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா காவல்துறை அணுகி கைது செய்ய வேண்டும்னு கோரிக்கை கொடுத்தவர் அப்போ தாவேக்கா தலைவர் விஜய். இப்போ முதலமைச்சராகவும் ஆயிட்டார். ஸோ இப்போ முதலமைச்சராக ஆயிட்டார் அப்படிங்கிற போது இப்போ இந்த விஷயத்த அவர் ரொம்ப சென்சிட்டிவாக வந்து அணுகிறார். குறிப்பாக பெண்கள் தொடர்பாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இன்னும் கூடுதல் சென்சிட்டிவாக வந்து அவர் அணுகி நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பாருங்க, பெண்களுக்கு எதிராக வன்முறை ஜாஸ்தியாயிட்டே இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றோம். ஆனா இந்த வன்முறையோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னா, பெண்களை இந்த மாதிரி வந்து கேவலப்படுத்தி பேசுவது, அதே மாதிரி பெண்களை வந்து ஆபாசமாக பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, இங்கதான் அந்த பெண் வன்முறை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்கள் வந்து கௌரவமானவர்கள், அவங்கள வந்து தொட முடியாது, அவங்க வந்து நம்ம வந்து பயபக்தியோடு இருக்கணும், நாம் வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது அவங்க மேல ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் உடைக்கிறது எதுனா இந்த மாதிரியான கருத்துக்கள் தான். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன்றேன். கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோவை. இந்த மாதிரி திமுக பேச்சாளர்கள் பேசுனாங்கன்னா
அந்த தொண்டர்களுக்கு எப்படி வந்து ஒரு இது வரும்? 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசினார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றாரு. இந்த அம்மா எழுந்து கேட்டுதான், மிஸ்டர் அண்ணாதுரை, திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞருடைய எழுத சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாட்டை பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவுர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும்ட்டாரு. இல்ல, இப்படி பேசும்போது அந்த தலைவர்களாவது கண்டிச்சிருக்கணும். உடனே மேடையில் இருக்கும்போது கண்டிச்சாதானே அதுக்கான ஒரு இது வரும். இங்க இருக்க தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டே இப்படிதான் பேசுவானா? இல்ல அடுத்த பெண்களை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும், நம்ம தலைவரே இப்படி பேசிட்டாரு. ஒரு தலைவரை என்னவா நினைப்பாங்க, நம்மளுடைய ரோல் மாடலான்னு நினைப்பாங்க. தலைவரான நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அப்ப அதான் போய் பாவம் ரோட்ல மறியல் பண்ற, கொஞ்சம் வழி விடுங்கண்ணா, அவனை போட்டு அடிச்சிருக்கிறானுங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்ம இப்போ கேட்டோம், நம்மளாலே இப்போ கேட்க கூட முடியாது. அந்த அளவுக்கான ஒரு கட் பண்ணுங்கன்றீங்க. ஆமா, ஒரு ஆபாச பேச்சுக்கள் தான் இது எல்லாமே. இந்த பேச்சுக்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் விஜயோடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இருந்தது. நீங்களே சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒரு முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்ன செய்வாரோ ஜெயலலிதாக்கு பிறகு. ஆமா, இது 2 விஷயம் இதுல என்ன அப்படின்னா, ஒரு இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ச்சியாக யார் பேசினாலும் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும் சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை விஜயோடைய அரசாங்கம் மிக தெளிவா இதுல 2 மாசத்துலயே கொடுத்துருக்கு. ஆமா, அததான் நீங்க இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும். ரொம்ப இன்னும் இவங்க செய்வாங்கன்னு தெரியும், அடுத்தெல்லாம் வாலாட்டினீங்கன்னா ஓட்ட நறுக்கிடுவோம். ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்க. 1. 2வது, இது வந்து இதோட நிற்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் தாழ்மையான கருத்து. என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரியான வழக்குகள், இப்போ நம்ம இந்த மாதிரி வழக்குகள் அப்படிங்கிறது கடந்த காலம் நடந்திருக்கு. இந்த கைதுகளே சொல்றேன், 2001 நடந்தது. கருணாநிதி கைது செய்யப்பட்டார். அப்போ வந்து அந்த கொலை பண்றாங்கயா அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப பிரபலம். கொலை பண்றான்னு கத்துறது அவரு வாய்ஸ் கிடையாது, தயநிதி மாறன் வந்து டப் பண்ண வாய்ஸ். ஸோ அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அப்புறம் ஜெயலலிதாவுடைய கைதே நடந்தது ஊழல் குற்றச்சாட்டுல. கிட்டத்தட்ட 27 நாளுக்கு மேல அவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து இருந்தாங்க. இவர் இன்னும் அந்த மாதிரி கூட இல்லை. இவர் வந்து கைது செய்து சென்னையில இருந்து அழைச்சது தான் போறாங்க. அதுக்குள்ளேயே வந்து அவர் காலையில பாத்ரூம்ல இருக்கிறாரு, காலை உணவு வாங்கி கொடுக்கல, யாரையும் அலோவ் பண்ணல. அதுக்குள்ள வந்து மருமகன் வந்துட்டாரு, மாண்புமிகு மருமகன் வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய டிராமா அப்படிங்கிறது இதை ஒட்டி நடக்கணுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது, கைது அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா ஒத்துழைச்சிட்டு போங்க. என்ன எவ்வளவு சாமானியர்கள் எப்படி பாக்குறீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டிருக்கு. இது வந்து ஒரு காமெடியா பாக்குறேன்றாரு. மக்கள் வந்து இந்த போராட்டங்களையும் இந்த இதையும் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா காமெடியா தான் பாக்குறாங்க. இதுல யோசிச்சு பாருங்க, இதுல எந்த மாதிரியான ஒரு சிக்னலை வந்து இவங்க பாஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நேற்று காவேரிக்காக மாபெரும் போராட்டத்தை வந்து நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க வந்து கூட்டமா கூடி அங்க வந்து கருத்துக்கள் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து மறியல் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், உருவபொம்மை எரிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அப்படின்னா அப்போ இவ்வளவு தொண்டர்கள் இவ்வளவு வைப்ரண்டா உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா இது ஏன் நீங்க காவேரிக்கு பண்ணல? இதை வந்து நீங்க காவேரிக்குள்ள பண்ணிருக்கணும். அப்போ காவேரிக்கு பண்ணாம இப்ப மட்டும் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. அந்த ப்ரையாரிட்டியில மக்களோட பிரச்சனை இல்லை. உங்களுடைய தலைவர் ஏதாவது கைது செய்யப்பட்டா உங்க தலைவர் தனிப்பட்ட முறையில் நடந்தா மட்டும்தான் அது இருக்கு. ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நாங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, நாங்க இதே மாதிரி கண்டினியூஸா பேசிட்டு தான் இருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் காலத்துல பேசியிருக்கோம், எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல பேசியிருக்கோம், எடப்பாடி அவர்கள் காலத்துல கூட பேசியிருக்கோம். எல்லாரும் கைது பண்ணி எல்லாருமே எங்க மேல வழக்கு போட்டுக்கிறாங்க. ஏதோ என் பேர்ல 20 வழக்கு இருக்கு, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேர்ல 40 வழக்கு இருக்கு, நோபல் பரிசு வாங்கினா வழக்கு இருக்கு. இது நாங்களாம் வந்து இது பண்ணல, இவங்க என்ன அரெஸ்ட் பண்றாங்க, வாட் நான்சென்ஸ் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த ஆபாச பேச்சு பேசுறதையே நாங்க வழக்கு வாங்க ரெடியா இருக்கோம், எங்களுக்கு வழக்கமானது தானே ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலைக்கு விஜய் வச்ச ஒரு செக் தான் வந்து இது. இனிமேல் நீங்களே சொன்ன மாதிரி
தெரு கூட்டத்துல பேசக்கூடிய திமுகவுடைய 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் இருந்து அவங்களுடைய உச்சபட்ச தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரை இனிமே பெண்கள் தொடர்பாக ஏதாவது பேசணும், கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உச்சகட்டம், ரொம்ப வந்து காஷியஸா இருப்பாங்க. ஆனா இதுல கூட ஒரு திரிவு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் காலையில இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம பத்திரிகையாளர், நமக்கு ஒரு பூத கண்ணாடியுமே நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பேரை குறிப்பிட்டு அவரை அவதூறாக பேசியதால தான் முதலமைச்சர் டென்ஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு புரியுது அந்த நரேட்டிவ்? புரியுது. அவங்களுக்கு அவங்க ஒரு ஆளை வந்து விமர்சிச்சதால தான் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு. அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா அது எப்போ நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க தேர்தல் காலத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட நடிகையையும் முதலமைச்சரையும் சேர்த்து வச்சு இவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் முதலமைச்சர் ஆன பிறகு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதுதான், இவங்க 2 பேரையும் பேச வச்சு நாளே கிடையாது. அதுவும் குறிப்பாக இப்ப நாம் தமிழர் தம்பிகள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நீலாங்கரை, பட்டினம்பாக்கம் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் நீலாங்கரையா. உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க புரியுதா? அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிற போது அவர் வந்து எங்கேயுமே வந்து இந்த மாதிரி பேச்சுக்கு வந்து, அதாவது குறிப்பா நடிகையோட வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறாங்கன்னா அவர் ஹீஸ் குவைட் ஓப்பனா தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறைச்சோ ஒளிச்சோ அவர் வந்து இது பண்ணல. ரொம்ப ரீசெண்டா கூட நடிகர் அஜித் அவர்களுடைய தாயாருடைய மரணம் நிகழ்ந்தது. 2 பேரும் ஒன்னா தான் வந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஒன்னா போறாங்க. இது எல்லாமே குவைட் ஓப்பனா தான் இருக்கு. அவர் எதுவும் மூடி மறைச்சு பேசல. அதை தாண்டி அவங்களுடைய பையன் ஜெய்சன் அவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க, பையன் பேட்டி ஒண்ணுமே இல்ல, அவங்க பையனை பாக்குறது இல்ல, குடும்பத்தை பாக்கல. அவன் நல்லா அழகா சொல்றான், எங்க அப்பா தான் என்ன பாத்துக்கிட்டாரு, எங்க அப்பா ஹீரோன்றான். அதுதான் சொல்றேன். அதுவும் குறிப்பா அந்த மார்க்கண்டேயனோட பையனெல்லாம் வச்சு பேச விட்டாங்க. நீங்க வேணா உங்க பையன் கூட இல்லாம இருக்கலாம் ஸ்டாலின் சார், சரி விஜய் சார் நாங்க வந்து இருக்கோம் அப்படின்லாம் பேச வச்சாங்க. அவங்க பையனே வந்து பேசிட்டாரு, ஜெய்சனே வந்து பேசிட்டான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க வந்து இப்போ நான் எங்க அப்பா இன்ஸ்பிரேஷனா பாக்குறேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணுமே கிடையாது. நாளுக்கு நாள் திமுக இன்னமும் அன்பாப்புலர் ஆவதற்கான வேலையை இவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது திமுகவை கிட்ட எதிர்பார்க்கறதுங்கிறது தப்பு தான். ஆனா இந்த பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது? தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக உங்களுடைய இழி சொற்களையும் பழி சொற்களையும் சுமந்து வந்த அந்த பெண் சமூகம் இருக்குல்ல, இப்பெல்லாம் மாத சங்கம்லாம் போராட வராது, இதுக்கெல்லாம் வராது. விஜய் சிம்பு ஏதோ ஒரு டம்மி லிரிக்ஸ் போட்டு ஏதோ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு திமுக மாத சங்கமே, மாத சங்கம்ன்ற போர்வையில வந்த திமுக தான் அது. மாத சங்கமே கொதிச்சு போய் எழுந்துச்சு வந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் மாதர் சங்கம் வராது, படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நாளுக்கு நாள் இவங்க இன்னும் மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆவாங்க. விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. நாம வந்து நம்மளுடைய விஷயங்களை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு பொதுமக்கள் இன்னைக்கு உதயநிதியோடைய கைதை கண்டிச்சாங்களா? ஏன் கைது பண்ணீங்க, ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு வந்து கண்டிச்சாங்களா? இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ் போட வேண்டியதானங்க. ஏங்க வந்து நிறைய வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது இது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு இரலவெண்டா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர கைது செய்ததே தவறு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்ல. இப்ப பாருங்க, நாளைக்கு மிகப்பெரிய ஒரு டிராமா காத்திருக்கு. ஆனா அந்த டிராமா நடக்க போற இடம் என்னன்னா சட்டமன்றம். அங்கேயும் மக்களுக்காக பேச மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். அங்கேயும் போய் நீ எப்படி கைது பண்ண, நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேச போறாங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நாணயமான எதிர்கட்சியாக இருந்தால் நாளை காவேரி பிரச்சனையை பேசணும், இதுவரை நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பேசணும், இந்த பட்ஜெட்ல இடம்பெற வேண்டிய விஷயங்களை இந்த அரசுக்கு என்னென்ன பரிந்துரையோ அந்த விஷயத்த பேசணும். ஆனா அதை தாண்டி முதல்ல சபை ஒழுங்கா நடக்கணுமே. இவங்க சபையை நடக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் பாராளுமன்றத்துல இருந்து வெளிநடப்பு பண்ணிடுற மாதிரி இவங்க வெளிநடப்பு பண்ணி போய் உட்காந்து சபையை நடக்க விட மாட்டாங்களே. இல்ல, இப்ப பாராளுமன்றத்துக்கு அந்த ஸ்பீச் போயிடுச்சு, இந்த விஷயம் போயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா வந்து தமிழகத்தில் கருத்து சுதந்திரமே இல்லைன்னு பாராளுமன்றத்திலே பேசிட்டார். உங்களுக்கு புரியுதா? திமுக வந்து எந்த அளவு, அதாவது அவங்க ஆளுங்கட்சியா இருந்து அவங்க செயல்படுறதை விட அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்கன்னா 10 மடங்கு வேகமா செயல்படுவாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள சிவா பேசுற, நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஏஎன்ஐக்கும் பிடிஐக்கும் டிஆர் பாலு பேட்டி கொடுக்குறாரு. ஆங்கில ஊடகங்கள்ல ராஜ்தீப் சர்தேசாய் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து விவாதம் பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து கண்டிக்கிறாங்க. அதாவது வந்து வெண்டேட்டா பாலிடிக்ஸ் டன் பை விஜய்னு. வெண்டேட்டா பாலிடிக்ஸ் டன் பை விஜய்னா கடந்த 5 ஆண்டுகள் ராஜ்தீப் சர்தேசாய் எங்க போனீங்க? மகாராஷ்டிராவை பத்தி நீங்க பேசுங்க, உங்களுடைய சொந்த மாநிலம் நீங்க பேசுங்க. தமிழ்நாடை பத்தி நாங்க பேசுறோம், எங்களுடைய சொந்த மாநிலம். கடந்த 5 ஆண்டுகளாக இங்க ஒரு காட்டாட்சி நடந்தது. இந்த காட்டாட்சி தொடர்பாக குரல் கொடுத்தது யாரு?
இந்த காட்டாட்சியில கருத்து சுதந்திரம் வந்து காலை வச்சு கழுத்தை வந்து நெரிக்கப்பட்ட போது இங்க குரல் கொடுத்தவங்க எத்தனை பேர்? யாருமே இங்க கொடுக்கல. ஸோ அவங்க எல்லாமே இப்போ வந்து பொங்கி பேசுறாங்க. அதே மாதிரி இதை வந்து எப்படி டைவர்ட் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு நடிகைக்கு எதிரான பேச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அதுக்காக தான் நம்ம சான்று போட்டோம். ஒரு நடிகைக்கு இல்லைங்க, ஒரு நடிகைக்கு முதல்ல எல்லா அமைச்சர்களும் நீங்க கேவலமா பேசுறீங்க. அமைச்சர்கள் கேவலமா பேசுறது இல்ல, ஒட்டுமொத்தமா கோவில்ல போய் பட்ஜெட் வச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு கேக்குறேன். அது விவசாய பட்ஜெட்ல கூட பட்ஜெட் வந்து கோயில்ல வைக்க கூடாதா? இல்ல அது கூட ப்ரிஃபேஸ் தான் வச்சிருக்காருன்னு அமைச்சர் சொல்றாரு. சரி, அந்த இதுக்கெல்லாம் கூட அப்புறம் போவோம். நமக்கு என்னன்னா, இது ஒரு நடிகைக்கு எதிரான ஒரு இதுன்னு கொண்டு போறாங்க. நிச்சயமா கிடையாது. இது தொடர்ச்சியாக திமுகல இந்த பெண்களை தொடர்புபடுத்தி இரட்டை அர்த்தத்தோடு சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்கிறது காலங்காலமா தொடர்ந்துகிட்டே வருது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அவசியமாகிறது. இது எப்படி மேற்கொண்டு ஃபார்வர்டா கொண்டு போறாங்க விஜய் அரசாங்கம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். நன்றி சார். பல்வேறு கேள்வி அளிச்சீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் பிரதர்.